அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இன்று முதல் சரிங்களா, இன்று முதல் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்கள் கிட்டத்தட்ட 5 பவுன் வரை, அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வகை நகை அடமான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் குறிப்பிட்ட 10 வங்கிகள்ல இருந்தால் உங்களுடைய நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுக்கான முழு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்கள் யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும், அவங்களுடைய பெயர் பட்டியலோட லிஸ்டோட ரெடி பண்ணி ஆன்லைன்ல வெளியிட போறதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த நகை அடமான கடன்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 2021ஆம் ஆண்டுல இதே மாதிரி விவசாய கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யும் போது நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும், அதே முறைகேடுகள் இந்த தடவை நடக்காம இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்களை தயாரித்து அதற்கான, அதாவது யாரெல்லாம் நகைக்கடன் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த 51 விதமான ஆவணங்களை தயாரித்து அவங்க கிட்ட உண்மை தன்மையை கண்டறிஞ்சு அதற்கப்புறம் தான் இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுக்கான தெளிவான துல்லியமான விளக்கமாகவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இதுல நகைக்கடன் பெற போறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய பெயர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கு ஒரு தனி குழுவா அமைச்சிருக்காங்க. அந்த குழு பார்த்தீங்கன்னாக்க நேம் லிஸ்ட் ரெடி பண்ணி அதுல அவங்க நேம் லிஸ்ட் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். எந்த விதமாக இது முழுக்க முழுக்க ஏழை விவசாய மக்கள் மட்டும்தான் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு இருக்கிறதாகவும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை பற்றின முழு தகவலும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து விவசாய கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அதற்காக அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அதே மாதிரி மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கல்வி கடன்கள், ஸோ அது மாதிரி வீட்டு கடன்கள், இதை பத்தின முழு அப்டேட்டுமே தெளிவா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலர் அப்டேட் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு குஷியான மகிழ்ச்சிகரமான தகவலை சொன்ன தமிழக அரசு அப்படின்றதையும் தெளிவான அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க மக்களே சரிங்களா. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. தமிழ்நாடு அரசு 2021 தேர்தல் வாக்குறுதியின்படி 5 பவுன் வரை நகை கடன்களை தள்ளுபடி செய்தது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்தனர். வரும் தேர்தலிலும் இதே போன்ற அறிவிப்பு வர வாய்ப்புள்ளதாக என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அப்படின்றதையும் தகவலா கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா. அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதி என்னன்றதை பார்ப்போம். கூட்டுறவு வங்கிகளில் ஏழை மற்றும் எளிய மக்கள் பெறும் நகைக்கடன் அவர்களின் அவசர பண தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் ஒரு முக்கிய நிதி வசதியாக உள்ளது. இந்த கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இந்த கடன்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுகின்றன அப்படின்றதையும் நமக்கு தெளிவாக அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க.
ஸோ எனவே அவசர தேவைகளுக்கு ஓகேங்களா, இப்போ நம்ம திடீர்னு யாராச்சும் போயிட்டு நம்ம வந்து ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்து கோல்டு இருந்தது, நகை இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு போயிட்டு வச்சோம்னா ஸோ அடுத்த நிமிஷமே நமக்கு வந்து பணம் கிடைச்சிடும். ஓகேங்களா, அதை தான் இங்க சொல்றாங்க. அவசர தேவைகளுக்கான நகைகளை அடகு வைக்கும் மக்களுக்கு உதவிடும் வகையில் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வெளியிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து யாரெல்லாம் வந்து கூட்டுறவு வங்கிகளும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளும் சரி, தொடக்க வேளாண் கடன் சங்கங்களும் சரி, இந்த மாதிரி வேளாண் சார்ந்த கூட்டுறவு வங்கிகளில் நீங்க வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுவும் 5 பவுனுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதற்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா தள்ளுபடி கிடையாது. சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடையாது அப்படின்னா, நீங்க அரசு ஊழியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. ஓகேங்களா, பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றிருக்கணும், அப்படி இல்லைன்னா நகை கடன் தள்ளுபடி பெற்றிருக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் உங்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும். அடுத்ததான் வந்து அரசு அதிகாரிகள் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு வங்கிகள்ல வேலை செய்யறவங்க இல்லையா, அவங்களுக்குமே எந்த விதமான தள்ளுபடியும் கிடையாது. அவங்களுக்கு எதுல எலிஜிபிள் கிடையாது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு வங்கிகள்ல வேலை செய்யறாங்க அனைத்து பேருக்குமே எந்த விதமான தள்ளுபடியுமே கிடையாது. சரிங்களா, எலிஜிபிளும் கிடையாது. இதுல முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு தான் பயன்பெறும் வகையில் தான் இது எல்லாமே பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா. அடுத்ததா நகை கடன் தள்ளுபடி திமுக வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்ப்போம். திமுக சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் 5 பவுன் அதாவது 40 கிராம் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யும் என வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த வாக்குறுதி குறிப்பாக ஏழை மக்கள், விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டுலயே செப்டம்பர் 13ஆம் தேதியே வந்து இதற்கான அப்டேட் போட்டாச்சு. ஓகேங்களா, அதே போல இப்போ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து நகை கடன்கள் தள்ளுபடி மீண்டும் செய்யப்படும் அப்படின்றதுக்கான உத்தரவு வந்து போட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து நகை கடன்கள் தள்ளுபடி செய்தது அப்படின்றத பார்க்குங்க. தமிழகத்தில் அறிவித்த உத்தரவால் சுமார் 13.12 லட்சம் பேர் பயனடைந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4,818.88 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதே போல மகளிர் உதவி சுயக்குழுவுக்கு வழங்கப்பட்ட 2,755.99 கோடி ரூபாய் மதிப்பிலான குழு கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனால் 1,17,617 குழுக்கள் பயனடைந்தன அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க. இந்த தள்ளுபடி குறிப்பாக கொரோனா காலத்தில் தொற்று காலத்தில் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட மக்களுக்கு நிவாரணமாக அமைந்தது. திமுகவின் தங்க நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி 2021 தேர்தலின் முக்கியமான ஒன்றாக இருந்தது. அதே போலதான் இப்போ 2025, 26ஆம் ஆண்டுல இதே சேம் மெத்தட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6,000 கோடி நகைக்கடன்கள் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஸோ அதுவுமே 5 பவுனுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 கிராமுக்குள்ள இருக்கணும். இதில் பயனடைந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 4,904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றுகள் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்குங்க. சரிங்களா, இது எல்லாமே வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடக்க போகுது. எல்லாருமே இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம்.